வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, சவுக்கு சங்கர் அவருடைய கைது சரியா தவறா அப்படிங்கிற அந்த ஒரு தகவலையும், அது மட்டும் இல்ல அவர் மட்டும் கைது செய்யப்பட்டிருக்கிறாரா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்லைங்க, அவரை யார் பேட்டி எடுத்தாங்களோ பினிக்ஸ் அவரையும் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு அடிஷனல் தகவலோட தான் இங்க பேச போறோம். அது மட்டும் இல்ல, இங்க ஒரு கைது அப்படின்னா கண்டிப்பா அதுல குறைந்தபட்சமாச்சு ஒரு நியாயம் இருக்கணும். அது இதுல இருக்கா இல்லையா அப்படிங்கிறதையும் தாண்டி இந்த வீடியோவில் ஒரு பக்கம் நியாயமும் இன்னொரு பக்கம் அநியாயமும், அதாவது ஒரு நாணயத்துக்கு எப்படி ரெண்டு பக்கம் இருக்கோ அதே மாதிரி தான் இந்த வீடியோவில் ஒருத்தர் மேல குறை சொல்றதும் இருக்கு, அதே சமயம் அவர் பண்ணது சரியா இல்லையா அப்படிங்கிற அந்த ஒரு விசாரணையை நம்ம பண்ணதான் போறோம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க சவுக்கு சங்கர் அவர்கள் கைது செய்யப்பட்டதுக்கு முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லப்படுறது என்ன அப்படின்னா, இங்க பெண் காவலர்களை ரொம்ப தரைகுறவா பேசினது அப்படிங்கிற அந்த ஒரு குற்றச்சாட்டு தான். அப்படி அந்த குற்றச்சாட்டை சொல்லி தான் அவங்களை கைது பண்ணியிருக்கிறாங்க. ஆனா அதுக்கப்புறமேட்டுக்கு பாத்தீங்கன்னா, அவருடைய ஆபீஸ்லயோ வீட்டிலேயோ ஒரு குறைந்தபட்ச கிராம் கணக்குல இருக்கிற கஞ்சா இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா மறுபடியும் அவங்கள்ட்ட கிலோ கணக்குல கஞ்சா இருந்துச்சு அப்படின்னு அது மேல ஒரு எஃப்ஐஆரும் போட்டு வச்சிருக்கிறாங்க. இப்படி கஞ்சா அவர் வச்சிருக்கிறாரு, சரி யாரு கொடுத்தாங்க அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வியும் இருக்கு இல்லையா? சோ அப்படி பார்க்கும்போது இங்க யார் அவங்களுக்கு விற்பனை செஞ்சாங்க அப்படிங்கிற கேள்விக்கு இந்த அரசாங்கம் தான் பதில் சொல்லணும். அது மட்டும் இல்ல, இந்த தாக்குதல் அப்படிங்கிறது கண்டிப்பா திமுகவுடைய அதிகார பலம் அப்படின்னு சொல்லலாம். சொல்லப்போனா இங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி இங்க G2 அப்படிங்கிற ஒரு விஷயத்துல முதலமைச்சரையே முதன்மை குற்றவாளி அப்படின்னு சொன்னவர் தான் இந்த சவுக்கு சங்கர். அது மட்டுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்லைங்க, அவருடைய மகன் உதயநிதியும் ஒரு நடிகையும் வச்சு ரொம்பவே தரைக்குறைவா பேசிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறதையும் இங்க எல்லாருமே கேட்டிருப்பீங்க. அவங்களே கூடயும், அதாவது அந்த நடிகை கூடயும் என்னை பத்தி இப்படி பேச வேணாம், வதந்திகள் பரப்ப வேண்டாம், அந்த ஒரு அறிக்கையும் கூடயும் அவங்க விடுத்து இருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கிறப்ப இன்னொரு பக்கம் முக்கியமா சொல்லணும் அப்படின்னா, இந்த எலெக்ஷன் டைம்ல சவுக்கு சங்கர் அவர்கள் யாருக்கு சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னு நல்லாவே தெரியும். ஏன் அப்படின்னா, இங்க எடப்பாடி பழனிசாமியை அவர் ரொம்ப புகழ்ந்து பேசி இருக்கிறாரு அப்படிங்கிறது அவருடைய பதிவு எல்லாத்திலுமே பாத்தீங்கன்னா தெரியும். இவருடைய நிலைப்பாடு அப்படிங்கிறது கண்டிப்பா முன்னுக்கு பின் முரணாதான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, முன்னாடி இவர் சீமானுக்கும் ஒரு ஆதரவு கொடுத்திருந்தாரு, அதுக்கும் முன்னாடி பாத்தீங்கன்னா திமுகவுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னு கூட சொல்லலாம். அதுக்கப்புறமேட்டு தான் சீமான், அதுக்கப்புறமா எடப்பாடி பழனிசாமி அப்படின்ட்டு ஒவ்வொரு தன்னுடைய நிலைப்பாட்டை மாத்திட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் தானா அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படியும் இல்லைங்க, இவரு நினைச்சபடி எல்லாத்து மேலேயும் குறை சொல்லிட்டு தான் இருந்தாரு. அது உண்மையா இல்லையா அப்படிங்கிறது எல்லாமே ஒரு பக்கம் இருக்கட்டும், அதுக்குண்டான கேஸ் வழக்கு எல்லாமே நடந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா இவரு தன்னுடைய குற்றச்சாட்டை நிறுத்துற மாதிரி இல்லை அப்படிங்கிறது இந்த G2 கேஸ்ல இருந்து மற்ற பல கேஸ் விஷயங்கள சொல்லலாம். சரி, இப்படியெல்லாம் இவர் மேல பல நெகட்டிவ் தாட்ஸ், நெகட்டிவ் விமர்சனங்கள்லாம் நிறைய இருக்கு. நமக்கும் கூட கருத்து முரண்பாடுகள் நிறைய இருக்கதான் செய்யுது. அதையும் தாண்டி இவருக்கு ஏன் நம்ம ஒரு சப்போர்ட்டா இந்த ஒரு வீடியோ போடுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க ஒரு தனி மனிதனை ஒரு அரசாங்கம், இன்னும் சொல்ல போனா ஒரு யூடியூப் தான் நடத்திட்டு இருக்காரு. இந்த யூடியூபரை ஒரு அரசாங்கம் ஏன் இவ்வளவு வன்மையா கண்டிக்குது அப்படிங்கறதான் என்னுடைய மிகப்பெரிய கேள்வி. ஏன் அப்படின்னா, இங்க அவரை சும்மா சாதாரணமா கைது மட்டும் பண்ணலைங்க, அவர் சிறையில அடிச்சு கையை உடைச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் எல்லாம் வந்துட்டு இருக்கு. அதையும் தாண்டி அவரு இன்னைக்கு கோர்ட்டுக்கு வந்தப்ப இங்க பல பெண்கள் போராட்டத்துல இறங்கி இருக்கிறாங்க. இந்த போராட்டம் தற்செயலா நடந்ததா இல்ல காசு கொடுத்தது நடந்ததா அப்படிங்கறதெல்லாம் பொதுமக்களான உங்கள்கிட்டயே நான் விட்டுறேன். ஏன் அப்படின்னா, இங்க அந்த போராட்டத்துல யார் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் யார் கலந்துருப்பாங்க அப்படின்ட்டு. கண்டிப்பா காசு கொடுத்து வரவழைக்கப்பட்ட மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ உங்களுக்கும் அப்படி தோணுச்சு அப்படின்னா கண்டிப்பா நம்ம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க, கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. இல்ல இது எல்லாமே பெண்கள் ரொம்ப ஆதங்கமா அவங்க போராட்டமா வெகுண்டுதான் இருந்து வந்தாங்க அப்படின்னாலும் கூட அதையும் கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. யார் யார் அப்படிங்கறதையும் நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் அப்படிங்கறதான் என்னுடைய கருத்தும் கூட. இப்படி இவருடைய செய்கைகள் எல்லாம் சரியா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, ஒரு முதலமைச்சரை எதிர்க்கிறான் அப்படிங்கிறது சரியா இல்லையா அப்படின்னா கண்டிப்பா ஒரு சாமானியன் ஒரு முதலமைச்சரா இருந்தாலும் யாரா இருந்தாலும் கேள்வி கேட்கதான் செய்ய முடியும். அப்படி இருக்கும் பட்சத்துல இவங்க கேள்வி கேட்கறாங்க, இவங்க நம்மள குற்றச்சாட்டுகளை எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக இந்த சவுக்கு சங்கரை கைது பண்ணிருக்கிறது எந்த வகையில நியாயம் அப்படின்னு தெரியலைங்க. அது மட்டும் இல்லாம இவர் யாரு பேட்டி எடுத்தாங்களோ அவரையும் இப்ப கைது பண்ணியிருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா இது திட்டமிட்ட கைது அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. ஏன் அப்படின்னா, இங்க அந்த நெறியாளரை என்னைக்கு கைது பண்ணியிருக்கிறாங்கன்னா வெள்ளிக்கிழமை ஈவினிங் கைது பண்ணியிருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்துல சனி ஞாயிறு ஜாமீன் கிடைக்காது அப்படிங்கிற மாதிரியான பிளான்ல தான் இவங்களும் கைது பண்ணியிருக்கிறாங்க.
இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கிறப்பதான் இந்த அரசியல் களம் அப்படிங்கிறது யாரையும் வளர விடக்கூடாது அப்படிங்கிறதுல தீவிரமா இருக்கு அப்படிங்கிறது நம்ம ஆரம்ப கட்டத்துல இருந்தே பார்த்துட்டு இருக்கிறோம். இன்னும் சொல்ல போனா இங்க அரசியலை யார் எதிர்க்கிறாங்களோ அவங்கள கண்டிப்பா அழிக்கதான் நினைக்கிறாங்க, அமுக்கி வைக்கவும் நினைக்கிறாங்க. அப்படி அமுக்கி வைக்கதான் இங்க வெகுண்டு எழுந்து வந்தவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க சவுக்கு சங்கர் மட்டும் இல்லைங்க, தளபதி விஜய் அவர்கள் கூட இன்னைக்கு ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த திராவிட கட்சிகள் மாறி மாறி அவங்கள பிரஷர் பண்ணதுனால மட்டும்தான் இங்க எனக்கு இந்த அதிகாரம் வந்துடணும் அப்படின்னு அவர் வெகுண்டு எழுந்துதான் இன்னைக்கு அவர் கட்சியை ஆரம்பிச்சிருக்கிறாரு. இதுல மாற்று கருத்து உங்களுக்கு இருந்தா கூட அதையும் பதிவு பண்ணுங்க. அதையும் தாண்டி சவுக்கு சங்கருக்கு என்னென்ன அநியாயங்கள் நடக்குது அப்படிங்கிற அந்த ஒரு தகவலையும் இங்க நம்ம அடுத்தடுத்து வர வீடியோக்கள்ல பார்ப்போம். அவருக்கு ஜாமீன் கிடைக்குமா கிடைக்காதா, இல்ல இன்னும் அவர் மேல என்ன மாதிரியான தாக்குதல் நடத்தப்படுவாங்க, இல்ல அவருக்கு எப்பதான் விடுதலை கிடைக்கும் அப்படிங்கிற எல்லா தகவலையும் இங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கோர்ட்டுக்கு வந்த சவுக்கு சங்கர் ஒரு மன்னிப்பும் கேட்டிருக்காரு. மன்னிப்பு அப்படின்னு சொல்றதை விட இனிமேல் நான் பொது தளங்கள்ல வந்து இது மாதிரி அவதூறா பேச மாட்டேன் அப்படின்னு அவர் கைப்பட எழுதி கொடுத்திருக்கிறாரு அப்படிங்கிற தகவலை அவருடைய வக்கீல இங்க சொல்லி இருக்கிறாங்க பிரஸ் மீட்ல. இப்படி பல தகவல்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. முக்கியமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போறதுக்கு அவ்வளவு மோட்டிவேஷனா இருக்குன்னு சொல்லலாம். நன்றி, வணக்கம்.